கணவன் அமைவதெல்லாம் பாகம் 2. வரகனூர் மக்களில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அனுதாப வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்க பொழுது இருக்கவில்லை. அன்பாக இணைந்து பழகிய பரமசிவம் நண்பரின் மறைவால் இடிந்து விட்டிருந்தார். அந்த அதிர்ச்சி நீங்கிய சில தினங்கள் சென்றன. அப்போதுதான் அவருக்கு மாதவியை சேர்க்க வேண்டிய இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நினைப்பு எழுந்தது. அந்த பெரும் கடமை அவரது வாய்க்கு பூட்டு போட்டிருந்தது. அனுதாப வார்த்தைகளால் பொழுதை வீணாக்காமல் கடமையை செயலாக்க அவர் இங்கே புறப்பட்டு வந்திருந்தார். முதலாக தங்கம்மாளை கண்டதும் மாதவிக்கு ஒரே வியப்பு. திறந்த வாயை மூட மறந்து பிரமிப்புடன் பார்த்து கொண்டு நின்றாள். வரகனூர் கிராமத்தில் அவர்கள் வசித்த வீட்டில் கூடத்து சுவரில் மாட்டியிருந்த மகாலட்சுமியின் படத்து நினைவு உடனடியாக தோன்றியது. அப்பா, இந்த சாமிக்கு ரொம்ப நகைகள், எல்லோருக்கும் செல்வத்தை வாரி கொடுக்குறவளாச்சே, அவளும் மேலே அள்ளி போட்டு கொண்டிருக்கிறாள். நமக்கும் கொடுப்பா இல்லைப்பா? நாம் வரிசையில் ரொம்ப கடைசியில் இருக்கிறோம். கொடுத்து சலித்து போய் அவர் ஓய்வாக இருக்கிறா. நம்ம முறை வரலையோ, அதனால தான் இப்படி இருக்கிறோம். மகளை செல்லமாக அணைத்து தலையை வருடி கொண்டு சிரித்தார் கோதண்டம். அதன் பொருள் அவளுக்கு அப்போது விளங்கவில்லை. கண்ணாடி சட்டத்திற்குள் அடங்கிவிட்ட அந்த தேவியைப் போல் தங்கம்மாளும் செவலென்ற வட்ட வடிவமான முகமும் கரிய கண்களும் தெளிந்த கூந்தலுமாய் நெளிந்த கூந்தலுமாக பார்க்க மிகவும் அழகாக காணப்பட்டாள். காதுகளிலும் மூக்குகளிலும் வைரங்களின் தகதகப்பு, கழுத்திலே பட்டையாக தங்க சங்கிலிகள், முழங்கை வரை ஓடிய வளைகள், இடுப்பிலே பட்டு சேலை. சோபாவிலே சாய்ந்து கொண்டிருந்த அந்த அம்மாளை பார்த்து மயங்கி போய் நின்றாள் மாதவி. பரமசிவன் நின்றபடியே என்னென்னவோ பேசிக்கொண்டிருந்தார். வந்தவரை உட்கார் என்று கூட சொல்லாது சாய்ந்து கொண்டிருந்த தங்கம்மாள் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள். அந்த அழகான முகத்திலே திடீரென மாறுதல்கள். மாதவிக்கு விளங்காத திகைப்பு. தொடர்ந்து பார்க்க அஞ்சி தலையை குனிந்து கொண்டாள். நல்லா இருக்கு கதை. எங்கேயோ உறவுன்னு எதையோ பிடிச்சி கொண்டு கிளம்பியிருக்கிறீங்களே. ஆண் பிள்ளையானாலும் போகட்டும், இருந்தொழியட்டும்னு எடுபிடி வேலைக்கு உதவுவேன்னு என்பேன். பெண் குழந்தை, படிப்பு, கல்யாணம், இப்படி எத்தனை பொறுப்புகள். இந்த செலவெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? ஊராம்பிள்ளையை காப்பாற்றினாரு, தாம் பிள்ளையை தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. இந்த கதையை எங்கேயாவது அனாதாசிரமத்தில் போய் சொல்லுங்கள், எடுத்துக்கொள்வாங்க. அதை விட்டு இங்கே கொண்டு வந்து ஏன் கழுத்தை அறுக்கிறீங்களே? கோபத்துடன் படபட என்று பேசினாள். பயத்தில் மாதவியின் உடல் விடவிட என்று நடுங்கியது. அந்த அதட்டல் குரல் அவளது அழுகையை தூண்டியது. ஓ என்று வாய்விட்டு அவள் அழத் தொடங்கினாள். என்ன சொல்லிட்டேன், இப்படி புலம்புகிறாள்? பாருங்கோ நீங்களே. ஒன்றும் பேசாத போதே அடித்து கொண்டுட்டாப்புல அலறாள. இந்த சனியனை வச்சு எப்படி காப்பாற்ற முடியும்? வரகனூர் போல் இந்த ஒரு பட்டுக்கேடா? பட்டடத்து விலைவாசிகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எங்கள் வீடு என்ன சத்திரமா சாவடியா? யாரோ விட்டுட்டு போன அனாதையெல்லாம் வச்சு பார்த்துக்கிறதுக்கு எங்கள் தலையில் கூழாக கரைச்சி கொட்டியிருக்கு. ஊராங்குழந்தைய ஊட்டி வளர்த்தா நானும் படிச்சிருக்கேன். அந்த பழைய பஞ்சாங்கெல்லாம் இங்கே தேவையில்லை. உங்களுக்கு தெரியாதா? கோதண்டமும் உங்கள் கணவரும் நெருங்கின நண்பர்கள், விடாப்பிடியாக சொன்னார் பரமசம். இது என்ன புது கதை? ஏளனமாக சிரித்தாள் அவள். உண்மை அம்மா, நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு பாலர் இல்லத்து விலாசம் எனக்கு தெரியும், கொடுக்கிறேன். அங்கே போய் முயற்சி பண்ணி பாருங்க. வருஷத்துக்கு 100 அநாத குழந்தை என்ற கணக்கில் சேர்ந்து கொள்வதாக கேள்வி. பரமசிவத்தினால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. மாதவி ஒன்றும் அனாதை இல்லை. அம்மா வாட்ட சட்டமாக மரம் போல் நான் உயிரோடு இருக்கும் வரை அவள் அனாதை இல்லை. சற்று காரமாகவே சொல்லிவிட்டார். பின்ன நீங்களே வச்சுக்கிட்டு வளர்க்குறதுக்கு என்ன? இத்தனை தூரம் புறப்பட்டு வரவேணாம? வெறுப்பாக சிரித்தார் பரமசிவம். நாங்கள் ஏழைங்க, அதோட பிள்ளை இல்லாத பரம ஏழைங்க. என் மனைவியும் நானும் மாதவியை கண்ணுக்குள்ளே வச்சு வளர்ப்போம். ஆனால் அந்த பாக்கியத்துக்கு கொடுத்து வைக்கலை. மாதவியின் வருங்காலத்தை உத்தேசித்தான் அழைச்சிக்கிட்டு வந்தேன். குழந்தைக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும்னு என் நண்பர் கோதண்ட விரும்பினார்.
நாங்கள் இருக்கிற கிராமத்தில் பெரிய படிப்புக்கு வசதி இல்லை. அதுக்கு தக்க இடம் இதுபோல் பட்டணம்தான். வேறு ஒரு முக்கிய காரணமும் இருக்குது. நாங்கள் மிதியடி தயாரிக்கும் தொழிலாளி வகுப்பை சேர்ந்தவங்க. மாதவி உயர்ந்த ஜாதியை சேர்ந்த பெண்ணு. எங்ககிட்ட வளர்ந்தா பின்னாடி கல்யாணத்தின் போது பல பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு பயந்து தான் வந்தேன். என் உயிர் நண்பர் கோதண்டத்தின் குழந்தைக்கு ஒரு வீடி சோறு கூட போட முடியாதபடி சாதி என் கைக்கு விலங்கு போட்டு விட்டதுன்னு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அது வார்த்தையால் விளக்க முடியாத துக்கமா திணறினார். திடுக்கிட்ட தங்கம்மாள் எழுந்து நின்றாள். நல்ல வேலை அவரை உட்கார சொல்லவில்லை என எண்ணி கொண்டாள். அவரை கேட்காமல் இங்கே ஒன்றும் நடக்காது. தற்சமயம் அவர் ஊரில் இல்லை. எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. பரமசிவன் லேசாக சிரித்தார். உங்கள் கணவர் தம் கைப்பட கடிதம் போட்டிருப்பதால் தான் நான் இங்கே வந்தேன். நண்பர் மரணமடைந்த செய்தி கேட்டு வருந்தி எனக்கு கடிதம் எழுதி ரயில் செலவுக்கும் பணமும் அனுப்பி வைத்தார். குழந்தையை கொண்டு இங்கே விட்டு விடும்படி உத்தரவும் போட்டிருக்கிறார். தாம் ஊரில்லாவிட்டாலும் உங்களிடம் விஷயத்தை சொல்லி மாதவி விட்டு போகும்படி எழுதியிருக்கிறார். மடியில் இருந்த ஒரு கடிதத்தை அவளிடம் நீட்டினார். தங்கம்மாளால் சட்டென்று பேசவே முடியவில்லை. அவளை ஒரு வார்த்தை கேட்காமல் கணவன் இப்படி காரியம் செய்வாரா ஒரு காரியத்தை என்ற ஒரு ஆத்திரம். எனக்கு தெரியாது, அவர் வந்தப்புறம் பேசிக்கோங்க என்று கோபத்துடன் வேகமாக உள்ளே சென்று விட்டாள்.